ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க நிமிஷா என்ற நல்லவி நாச்சியார். இது இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, மகா சிவராத்திரியை வந்து நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரில. பட் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோன்னு எங்கள் அப்பா சொன்னதை, என்கிட்ட சொன்னதை வந்து நான் ரொம்ப லைக் பண்ணேன். அதனால் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு புரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஹிஸ்ட்ரி மாதிரிங்க. இது ஒரு அமைப்பு. என்னோடய குடும்பம், என்னோடய பரம்பரை, என்னோடய பங்காளிகள், அதாவது என்னோடய கூட்டம், அதுக்கப்புறம் என் ஊர், அதுக்கப்புறம் வந்து என்னோடய நாடு, இதெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி தான் மகா சிவராத்திரியை கொண்டாடுவோம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து என்னோடய பங்காளிகள் எங்கள் கோயிலில் நாங்கள் எப்படி மகா சிவராத்திரியை கொண்டாடுவோம் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எங்கள் பேரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க இல்லையா, அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கூட்டத்தோட பேர் நல்ல வீரன் கூட்டம். ஸோ அப்படின்னு இருக்கிறதுனால நல்லவி அப்படின்றத சேர்த்து எனக்கு வந்து நல்லவி நாச்சியார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க எங்கள் அப்பா. சிவராத்திரியை முன்னிட்டு எங்களது வீரகுல நல்ல வீரன் கூட்டம் பங்காளிகள் அனைவரும் எப்படி வந்து எங்கள் குலதெய்வத்தை சாமி கும்பிடுவோம் அப்படின்ற முறையை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். குலதெய்வமாகிய அருள்மிகு முனியாண்டி சுவாமி உற்சவராகவும், ஆண்டி தெய்வமும் அருள்மிகு மதுரை வீரன் மூலவராகவும் கொண்ட மிக சின்ன கருப்பு பெரிய கருவு சாமியை முன் காவல் தெய்வமாக கொண்ட தெய்வமான பாளையம்மனை கொண்டு கட்டமைப்போடு கொண்டாடும் பல வருடங்களாக கொண்டாடும் திருவிழா ஆகும். முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன சாமிகள்லாம் வந்து எங்களோட முன்னோர்களாகவும் முன்னோர்களோட வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்க. அது எப்படின்னா, போர்க்காலத்தில், காவல் காலத்தில், ஏதோ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நல்ல விஷயங்கள்லையும் விசேஷங்கள்லையும் நல்ல வழிகாட்டியாகவும் ஒரு நல்ல துணையாகவும் இருந்திருக்காங்க. இவங்களை மறக்காம முன்னோர் வழிபாட்டை முன்னெடுத்து கொண்டாடுற திருவிழா தான் மகா சிவராத்திரி. ஆனால் நாங்கள் 3 நாள் கொண்டாடுறோங்க. எப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்க கல்யாணம் ஆன ஆண்கள் வந்து 10 ரூபானா, வீட்டிலேருந்து கல்யாணமாகி போன பெண்கள் 1 ரூபா என்ற விதத்தில் வசூல் செய்து, அதாவது காணிக்கை அப்படின்ற விதத்தில் வசூல் செய்து இந்த திருவிழாவை 3 நாள் கொண்டாடுறோங்க. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வசூல் செய்வாங்க. சில பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா, நாங்கள் ஃபாஸ்டிங் இருப்போங்க ஒரு வாரம். எப்படின்னா வந்து ஒரு வாரம் ஃபாஸ்டிங் இருந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். நான் இங்கே இருக்கேன், பஹ்ரைனில் இருக்கேன். இருந்தாலும் நான்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணுவேன். என்ன நடக்கும்னா, எல்லாருமே காலையில் கோயிலில் கேதர் ஆயிடுவாங்க. கேதர் ஆகி எல்லோரும் பிரசாதம் வந்து பண்ணுவாங்க. இந்த லேடிஸ், அதாவது பெரியம்மா, அம்மா, அப்பத்தா எல்லோரும் வந்து பிரசாதம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சாமியாட்டம் முடியும் போது, அதாவது சாமியாட்டம்னா என்னென்னா, ஒவ்வொரு பரம்பரையிலேருந்தும் ஒவ்வொரு வாரிசுக்கும் ஒவ்வொரு சாமி வருங்க. அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம், அந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் ஃபுட். அதாவது வந்து பிரசாதம் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணுங்களுக்கு தான் கொடுப்பாங்க. எங்கள் கூட்டத்தில் பிறந்த கல்யாணம் ஆகி போன பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி எங்கள் ஃபேமிலியில் இருக்குங்க. என்னென்னா வந்து ஒரு சாமி வந்து எங்கள் குடும்பத்துலேயும் வரும். மதுரை வீர சாமி வந்து எங்கள் ஃபேமிலியில் தான் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கு. இப்போ வந்து எங்கள் ஐயாவுக்கு வந்து மதுரை வீர சாமி வருது. அதுவும் இல்லாமல் பாளையத்தம்மனும் எங்கள் ஃபேமிலியில் வரும். எங்கள் அப்பாவோட அப்பத்தா இருக்க வரைக்கும் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பத்தா இருக்க வரைக்கும் அவங்க தான் வந்து பாளையத்தம்மன் சாமி வந்து அவங்க மேலே தாங்க வரும். நான் பரம்பரையாக அவங்க எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன சாமி வரும்ன்றதை அவங்களே பரம்பரையாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இந்த பழக்க வழக்கங்களை இன்னும் யாருமே மாற்றிக்கலைங்க, மாற்றிக்கவும் இல்லை. என்னன்னா வந்து இந்த பிரசாதமாக இருக்கட்டும், இந்த முறைகளாக இருக்கட்டும், எதையுமே மாற்றவே இல்லைங்க. இந்த சாமி ஆட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டுங்க பிரசாதம் செக்மெண்ட். அது என்னென்னா வந்து இந்த 3 நாள் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம்ல, 3 நாளுக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரசாதம்லாம் இருக்குமா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து என்னென்ன பிரசாதம்னா, யாரும் பச்சரிசி, பயிறு, பழந்தேங்காய், வெத்தலைப்பாக்கு. டேக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா. செகண்ட் டேயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே தாங்க எங்கள் கோயில் வீடு. அதனால வந்து இந்த பாழை தூக்குறப்போ வந்து எப்படின்னா வந்து சின்ன கருப்பு சாமி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க வந்து பாலை தூக்குவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து சாமி அழைக்குங்க. அழைச்சிட்டு போய் தான் அவங்க வந்து பாலை தூக்குவாங்கங்க. இதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி. இதான் எங்கள் வீடு. இந்த எங்கள் வீட்டில் வந்து 2வது நாள் நடந்ததுனால என்னென்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு காலையில் கேதர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் சமைப்பாங்க. அதுக்கு வந்து லேடிஸ் எல்லாம் வந்து காய்கறி நறுக்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாமியாட்டம் எப்பயும் போல். இன்றைக்கி வந்து என்னென்னா பாலை தூக்குவாங்க.
அதுக்கப்புறம் எல்லா சாமி ஆட்டமும் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் பிரசாதம் மூமெண்ட். அது வந்து என்னென்னா அவங்க அந்த ரெடி பண்ண வெஜிடபிள்ஸும் ஒயிட் ரைஸும் தான் பிரசாதம். செகண்ட் டே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து தேர்ட் டே வந்து ஹண்டிங் டே, ஏதாவது வேட்டை நாள். அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துலலாம் இப்போ வந்து போய் வேட்டையாடி அதை வந்து சாமிக்கிட்ட வந்து வந்து படையல் பண்ணி சாமி கும்பிட்டாங்க. பட் இப்போலாம் வந்து எப்படின்னா ஆடோ கோழியோ வந்து பலி கொடுத்து அதை வந்து சாமி கும்பிட்டு அந்த வேட்டையாடுற கம்பு கத்திலாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சாமி கும்பிடுறோம். அதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும். எப்படின்னா வந்து பொங்கலுக்கு வந்து எங்கள் அப்பா அந்த வேட்டையாடுற கம்பு ஏதோ ஸ்டோன் மாதிரி இருந்ததுங்க, அது வந்து மைக்ரோலிட்ஸ் மாதிரி இருந்தது நான் அப்படி நினைக்கிறேன். பட் சரியாக தெரில, ஏன்னா அது வந்து ஸ்டோனாக இருந்துச்சு, அதெல்லாம் மிடில் ஸ்டோனேஜோட மைக்ரோலிட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அது வந்து ஒரு கம்பு இருந்துச்சு, அது என்னென்னா வேட்டை கம்பா. ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி சந்திரம் போட்டுலாம் வச்சு எங்கள் அப்பா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க பொங்கல் அப்போது. கூட என்ன ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ ஹண்டிங் நிஜமாலே பண்ணியிருக்காங்க. பட் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டு அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிடுறாங்களாங்க. இதுதான் வந்து தேர்ட் டேவோட ஸ்பெஷாலிட்டிங்க. சாமி ஆட்டம்லாம் இல்லைங்களாங்க, அந்த பலி கொடுத்த கறியை மட்டும் எடுத்துகிட்டு போய் எல்லார் வீட்லேயும் சமைச்சு சாப்பிடுவாங்களாங்க. இதுதான் எங்களோட சிவராத்திரி தேர்ட் டே ஆல்சோ ஓவர். ஸோ இவ்வளோ தான் சிவராத்திரி, நாங்கள் கொண்டாடுற சிவராத்திரி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுக்கு ரொம்ப ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். கொடையா எங்க கொடையா எங்க தேகாசிலு கொடையா.
ஜாமுன்னு குடையா எங்க தேகம் சிலுக்குதையா